தமிழர் நிலத்தை ஒரு தமிழன் ஆள வேண்டும். ஒரு சாமானிய மக்களுக்கான சட்டத்தை அவன் வகுக்க வேண்டும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போனால் தளபதி விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கிட்டாங்க. இது வந்து ஒரு 2-3 வருஷமாக ஒரு அரசியல் புதுசாக பேச்சு போயிட்டு இருந்தது. இப்போ சமீபத்தில் குஷியானந்த் தலைமையில் ஒரு குழு போயிட்டு டெல்லியில் வந்து கட்சியை வந்து பதிவு பண்ணிட்டாங்க. விஜய் மக்கள் இயக்கம், அதை வந்து நம்ம தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்காரு. இதில் என்னன்னா, கழகத்துக்கு வெற்றிக்கு அப்புறம் ஒரு இக்கு வர நிறைய பேர் கிக்கு வச்சு பேசிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி வந்து திராவிடம் அந்த சொல் இல்லாமல் ஒரு புதிய அரசியல் கட்சி வந்திருக்கு. எல்லா கட்சியும் முன்னாடி தொடங்கின பார்த்தோன்னா வந்து எல்லாம் அந்த பேர் வச்சிருப்பாங்க. எதுவுமே இல்லை, நாம் தமிழர் அந்த கட்சி பேருக்கு அப்புறம் ஒரு தமிழகம் அந்த பேரோட வர ஒரே கட்சி வந்து விஜயோட கட்சி தான். ஸோ அவர் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும். என்னதான் ஒரு சினிமா பிரபலம் வந்து அரசியல் தொடர்ந்து வந்தாலும் அவர் வந்து அப்படி பணம் சம்பாதிச்சாரு. பணம், பேர், புகழ் எல்லாமே இருக்கு. ஸோ எந்த பின்புலத்தும் வராருன்னா மக்கள் நம்பிக்கை வச்சு தான் வராரு. அரசியல் கட்சி தொடங்கி நாங்களே கொஞ்சம் வீடியோ போட்டிருந்தோம். 26 வந்து கண்டிப்பாக வருவார்னு சொல்லிட்டு. நடுவில் லியோ படத்துக்கு சர்ச்சையாச்சு, சிகரெட் காய்ச்சி. அப்பவே சொன்ன கண்டிப்பாக அரசியல் வருவார், அரசியல் பேசுவார்னு. அதையும் தாண்டி வந்து கட்சி வந்து பதிவு பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் அந்த டாக்குமெண்ட் தேர்தல் அதிகாரிக்கு தலைமை தேர்தல் வந்து டெல்லியில் இருக்குது, அங்கே வந்து கொடுத்துருக்காங்க. கூடிய சில விரைவில் சின்னமும் வந்துடும். அவங்க செயலி ஆப்பும் வந்து போட்டிருக்காங்க. இதையும் தாண்டி நான் நிறைய கட்சி என்ன பண்ணால் நிறைய கட்சி வரவேற்று பேசிட்டாங்க. திருமாவளவன் இல்லை நாம் தமிழர் கட்சி சிவன் ஒருங்கிணைப்பு அவரும் பேசியிருக்காரு. அவர் பேசினா சொல்லியிருக்காருன்னா, அரசியல் கட்சி தொடங்க வந்து எளிது, அதை வந்து செயல்பாட்டில் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டம் சொல்லியிருக்காரு. நிறைய பேர் பிரேமலா விஜய் அவங்களும் வாக்கு சொல்லியிருக்காங்க. ஆட்டுக்குட்டி அண்ணாமலை சொல்ற பிஜேபி அவங்களுமே வந்து வாக்குகள் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஏடிஎம்கே மட்டும்தான் வந்து கமெண்ட் சொல்லியிருக்காங்க. என்னன்னா வந்து பார்க்கலான்ற மாதிரி ஒரு மாதிரியே சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி அவர் வந்து மக்கள் நல்லது செய்யணும். பல மக்கள்கிட்ட வந்து கட்சியாக நிறைய பேர் விஜயகாந்த் மாதிரி கண்டிப்பாக ஆகவே கூடாது. விஜயகாந்த் மாதிரி ஆகக்கூடாது. என்னன்னா, அவர் வந்து கட்சி தொடங்கி பயங்கர பீக்கில் வந்தார். 2011 வந்து எதிர்கட்சியாக தான் ஆனார். மக்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம். அவர் ஆளுங்கட்சியை உட்காந்து மக்கள் கண்டிப்பாக செய்வார்னு. அது இன்னமும் தெரியல. அவர் இருந்தும் போயிட்டாரு, அவருடைய ஆசையை நிறைவேறல. ஸோ விஜய்கிட்ட வந்து கண்டிப்பாக மக்கள் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவர் வந்து சொத்து சேர்க்கிற அளவுக்கு நிறைய பேர் சேர்த்துட்டாரு. கண்டிப்பாக மக்களுக்கு செய்வார் நாங்கள் நம்புகிறோம். இதையும் தாண்டி மக்களாகி நீங்கள் எடுக்கிற முடிவு தான். ஸோ சர்க்கார் வந்து சாதிப்பாரா, சறுக்குவாரான்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். இதை பற்றி நினைக்கிறீங்க கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் வந்து மனக்கணி இன்ஃபோ முடித்தது நம்ம சேனல் அங்கே இருக்கு. ஸோ அதுக்கு உங்களை ஆதரவு தாங்க. கீழே இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, டேக் கேர்.